இன்னைக்கு வீடியோவில் நம்ம கிட்ஸ் ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். 80s 90s கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பரிச்சயமான ஒன்று. இப்போவும் ஆல் டைம் ஃபேவரட்டாக இருக்கிற ஜெல்லி மிட்டாய் வீட்டில் எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். வாயில் வச்ச உடனே அப்படியே கரைஞ்சி போயிருங்க. அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். இன்னைக்கு குழந்தைங்க ஜெல்லி மிட்டாய் கேட்டாங்கன்னா கடையில் வாங்காமல் இந்த மாதிரி வீட்டிலே செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம இது வந்து அகர் அகர் யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. கடல் பாசி கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் வாங்காமல் வீட்லேயே செஞ்சு கொடுங்க. வணக்கம், என் பேர் ஜெயபால் ராஜு. வெல்கம் டு மேட்டூர் மல்டி கிராஃப்ட் சேனல். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம தண்ணீரை சூடு பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 250 ml கப்பில் 4 கப் அளவுக்கு தண்ணீர் எடுத்து சூடு பண்ணிகிட்டு இருக்கேன். இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் அளவுக்கு இருக்குது. தண்ணி வந்து ஓரளவுக்கு சூடாகிடுச்சு. நான் இதில் வந்து அகர் அகர் சேர்க்குறேன். அகர் வந்து நான் வந்து 20 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அகர் அகர் வந்து இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்குது, ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. இப்போ இதை வந்து நல்லா அகர் அகர் வந்து இந்த தண்ணியில் நல்லா முழுமையாக கரையணும். அது வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், அகர் அகர் வந்து நல்லா கரைஞ்சிட்டு வருது. இன்னும் கொஞ்சம் கரையணும். ஸோ ஸ்டவ் வந்து இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை இன்னும் கொஞ்சம் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்க்குறேன். சுகர் வந்து நம்ம விருப்பம்தான், எவ்வளோனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம சுகரும் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ அகர் அகர் சுகர் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி நல்லா இந்த மாதிரி கொதித்து வரணும். இப்போ ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ 2 நிமிஷமாக நான் வந்து நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு தட்டில் வந்து நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணி ரோஸ் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். இதில் வந்து நம்ம இந்த அகர் அகர் கரைசலை உள்ளே சேர்த்துட்டு வடிகட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா ஒரு ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்ததாக வந்து நான் க்ரீன் கலருக்காக பிஸ்தா எசன்ஸ் வச்சுருக்கேன். இதுலேயும் நாம் தேவையான அளவு எடுத்து சேர்த்துக்கலாம். இதுலேயும் நம்ம சேர்த்துடலாம். இதையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்தது என்கிட்ட வந்து 2 கலர் தான் இருக்குது. இன்னொன்று வந்து ப்ளைனாக அப்படியே சேர்த்துடலாம். இதில் கொஞ்சமாக நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் விட்ருக்கேன் ஃப்ளேவருக்காக. அதையும் இதில் சேர்த்துடலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம 3 தட்டில் நம்ம கலர் பண்ணியிருக்கோம். இது வந்து நல்லா ஆறுனதும் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து 25லேருந்து 30 நிமிஷம் வச்சு செட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து 25 நிமிஷம் வச்சு எடுத்துகிட்டு வர போகிறோம். உங்கள்கிட்ட வந்து சின்ன சின்ன மோல்டு இல்லாட்டினா சின்ன சின்ன கப்பு, டம்ளர் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் ஊற்றி செட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த தட்டில் தான் செட் பண்ணியிருக்கேன். இது முழுமையாக ஆனதும் ஃப்ரிட்ஜில் நான் வந்து 25 நிமிஷம் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். அவ்வளோதான். நம்ம பார்த்திங்கன்னா நல்லா செட் ஆகி வந்துருக்கு பாருங்கள். சூப்பராக செட் ஆகிருக்கு. நல்லா செட் ஆகிருக்கு. இப்போ நம்ம பீசஸ் போட்டுடலாம். நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் பீஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், பீஸ் போடுறதுக்கும் நல்லா சூப்பராக வரும். பீசஸ் போட்டாச்சு. இதை வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான ஜெல்லி மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம மற்ற கலரையும் நம்ம பீஸ் போட்டு எடுத்துடலாம். எல்லா ஜெல்லி மிட்டாயும் நல்லா பீஸ் போட்டேன். இந்த கார்னர் இருந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா நான் தனியாக ஒரு தட்டில் வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து சர்க்கரை இல்லாட்டினா சுகர் பவுடர் இந்த மாதிரி கோட் பண்ணி வச்சுட்டா பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா அழகாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஜெல்லி மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். குழந்தைங்கள்லாம் கேட்டாங்கன்னா டக்குன்னு வீட்டில் இருக்க பொருளை வச்சு செஞ்சிடலாம். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதிகப்படியாக ஷேர் செய்யுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.